தன்னுடைய முழுமையான பங்களிப்பினை, தன்னுடைய எதிர்கால லட்சியத்தினை அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்து ஒரு ஆலிமாக வர வேண்டும். தன்னுடைய தாய் தகப்பன் பெற்ற செல்வத்தினை நான் மிக நேர்த்திகரமாக வழங்க வேண்டும் என்கின்ற தூர சிந்தனையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மழலை மிக நேர்த்திகரமாக தன்னுடைய காதினூடாக மாத்திரம் கேட்டு அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற ஒரு மழலையைத்தான் நாங்கள் இன்றைய நாளினுடைய அதிதிகள் வரிசைகளை அழைத்திருக்கின்றோம். தன்னம்பிக்கையினை வளர்த்தெடுப்பதற்கு பல வழிகாட்டல்கள் இருக்கும். அதில் ஒன்றுதான் இது என்று சொல்லலாம். சிறுவர்களுக்கு அப்துல்லா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் என்னவாக வை? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر صدق الله العليم وقال النبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه சர்வ புகழும் புகழ்ச்சியும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் எம் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய கண்ணியமானவர்களே, பெரியார்களே, நேயர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அருட்கொடைகளை கொடுத்தான். அதிலே தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இந்த குர்ஆனாக இருக்கிறது. குர்ஆன் பாடமாக்குவதற்கு மிகவும் லேசி என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த குர்ஆனை நாம் லேசாக்கி இருக்கிறோம். இதை பாடமாக்கக்கூடியவர்கள் எவரும் இல்லையா? இந்த குர்ஆன் தெளிவாக பேசுவதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு லேசாக்கி அல்லாஹ் இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்தும் நாம் இதை பாடமாக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய செயல் சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் உங்களுக்கு லேசி, இது லேசானது, நீங்க லேசா பாடமாக்கலாம் இந்த அல்லாஹ் பேசுகிறான். நாங்க அதை பாடமாக்காம இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடமாக்குறோமோ நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் அந்த ஹாஃபிஸை பார்த்து செல்வான், ஏ ஹாஃபிஸே, நீ உலகத்தில் எப்படி குர்ஆனை தஜ்வீதோட ஓதினியோ அதே மாதிரி ஓதிக்கொண்டு செல் இந்த அல்லாஹ் பேசுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கூறுவான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தும் காத்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீ எந்த இடத்திலேயோ நிறுத்திறியோ அதுதான் உன் சொர்க்கம். இவ்வளவு 6666 அந்த குர்ஆனுல் ஆயத்துக்களை ஓதி முடித்தால் எவ்வளவு அந்தஸ்தாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இதை சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை எங்களுக்கு லேசாக்கிக்கிறான். இதை நாங்க பாடமாக்கி அல்லாஹ் கிட்ட நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால ஓதி காட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை நாங்க ஒரு தஜ்வீதோடு தர்த்தீலாக பாடமாக்கி அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாடமாக்கக்கூடிய பாக்கியத்தை எங்க எல்லாருக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உண்மையில் உள்ளங்கள் இறுக்கமாக இதயங்கள் வழிந்தொருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த பயான் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. மார்க்கத்தினை முழுமையாக இந்த பயான்களை எல்லாம் எப்படி அப்துல்லா நீங்கள் பாடமாக்கினீர்கள்? பயான்கள் கேட்கும்போது அதிகமான பயான்களை நீங்கள் ரெக்கார்ட் செய்து கேட்பீர்கள்.